ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஹாட் லூப்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பவு கீச்சன் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் கீச்சனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஹேர் கிளிப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு வந்து நான் 3mm ஹூக் சைஸ் தான் ஃபாலோ பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். பேசிக்ஸ் வீடியோஸ் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. ஸ்லிப் நாட் போட்டு இதில் நான் 63 செயின்ஸ் நான் போட்டுக்கிறேன். ஓகேவா, 63 செயின்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரோவில் ஒரு ஃபர்ஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இருக்க 6 செயின்ஸில் போய் ஹச்டிசி பண்ண போகிறோம். அதுக்கு யானோவர் பண்ணிக்கிறேன், செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன், 3 லூப்ஸ் இருக்கும், அதை அந்த டைமில் சேர்ந்து வெளியே எடுக்கிறேன். ஸோ இதுதான் 6 ஹச்டிசி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இருக்க 6 செயினில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு ஒன்றும் இல்லை, ஹூக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறோம், யான் அப்படியே வெளியே எடுத்துகிட்டு இந்த பக்கம் வெளியே எடுத்துகிறோம். ஸ்லிப் ஸ்டிச்சுங்கிறது ஜாயின் பண்ணுவோம்ல, அதுதான். இதோட இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் கவுண்டிங் வந்து ரொம்பவே நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு ஸ்டிச் பண்ணும்போது கவுண்டிங் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஓகே, நான் 6 ஸ்லிப் ஸ்டிச் வந்து நான் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இருக்கிற 16 செயினில் போயிட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷன் பண்ண போகிறோம். ஓகேவா, ஒன்றும் இல்லை, யானோவர் பண்ணிக்கிறோம், ஹூக்குள்ள இன்சர்ட் பண்ணிக்கிறோம், 3 லூப்ஸ் இருக்கும், அந்த டைமில் சேர்த்து வெளியே எடுக்கிறோம். ஸோ இதுதான். ஓகே, கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இருக்கிற 6 ஸ்டிச்சில் போயிட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். சேம் நம்ம இந்த பக்கம் என்ன பண்ணோமோ அதே ரிப்பீட்டடாக இப்போ நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஸ்லிப் ஸ்டிச் ஒன்றும் இல்லை, செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணுறோம், யானை கிராப் பண்ணிவிட்டு அப்படியே புல் த்ரூ பண்ணி இந்த பக்கம் வெளியே எடுக்கிறோம். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்டிச்சில் வந்துட்டு 6 செயின்ஸ் நமக்கு வந்து இருக்கணும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வந்து 16 செயின்ஸ் நம்ம போட போகிறோம். 16 செயின்ஸில் போயிட்டு நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஓகேவா, ஸோ ஃபுல்லாக அந்த கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் இருக்கிற 6 செயினில் போயிட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, 1 2 3 4 5 and 6. ஓகே, ஸோ 6 ஸ்லிப் ஸ்டிச் நம்ம பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற 6 செயினில் போயிட்டு நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு இந்த ரோவை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஓகே, 2 3 4 5 6. ஓகே, ஃபைன், நம்ம பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரோ பண்ணப்போ நமக்கு இந்த மாதிரி தான் நமக்கு வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, நெக்ஸ்ட் ரோ பண்ணுறதுக்கு நம்ம செயின் 1 போட்டு இந்த ஒர்க்கை டேன் பண்ணிக்கலாம். செயின்ஸோட சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, அதாவது பேக் லூப்பில் போயிட்டு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு 6 ஹச்டிசி நம்ம ஃபர்ஸ்ட் ரோவில் என்ன பண்ணோமோ சேம் அதே தான் இதில் ஃபாலோ பண்ண போகிறோம். ஆனால் என்ன அப்படின்னா பேக் லூப்பில் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா, நல்லா பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி பின்னாடி இருக்கிற லூப்பில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ரோ 2 to ரோ 5 வரைக்கும் நம்ம இதை ரிப்பீட்டடாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வரப்போகிறோம். ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னா நான் எந்த செயினில் வந்து நான் எப்படி போடுறேங்கிறத நல்லா நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி செயினோட ஷேப்பில் இருக்கிற அந்த சைடு இருக்கிற லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற அந்த பக்கம் இருக்கிற செயின்குள்ளே தான் நம்ம வந்து ஹூக் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகே, அதாவது பேக் லூப்பில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஹச்டிசி 6 ஹச்டிசி நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு சேம் அதே 6 ஸ்லிப் ஸ்டிச் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா, சேம் அதே தான், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடணுமோ அதே தான் திரும்ப ரிப்பீட்டடாக நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா, ஏன் அப்படின்னா பேக் லூப்பில் பண்ணுறப்போ அப்படின்னா தான் மட்டும்தான் அந்த பேட்டர்ன் வந்து நமக்கு வரும், டிசைனோட அந்த பவு பேட்டர்ன் வரும். நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா அது வராது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். ஓகே, ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இருக்கிற செயினில் போயிட்டு 16 ஹச்டிசி நம்ம பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இருக்கிற 16 செயினில் போயிட்டு நம்ம ஹச்டிசி பண்ண போகிறோம். அதுக்கு யானோவர் பண்ணி ஹூக்குள்ளே இன்சர்ட் பண்ணி பேக் லூப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து யானை கிராப் பண்ணி வெளியே எடுக்கிறோம். 3 லூப்ஸ் இருக்கும், அதை அப்படியே வெளியே எடுக்கிறோம். அவ்வளோதான். ஸோ இந்த இதில் வந்துட்டு நம்ம கவுண்டிங் கரெக்டாக நீங்கள் வந்து வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும்.
ஓகே, லாஸ்ட் 2 செயின்ஸ் இருக்குது. பேக் லூப்பில் சேம் yarn over பண்ணி இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெளியே எடுக்கிறோம். ஸோ ஓகேவா, நெக்ஸ்ட் அதே மாதிரி. ஸோ நம்ம 16 HTC வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற 6 ஸ்டிச்சில் என்ன பண்ண போகிறோம், ஸ்லிப் ஸ்டிச் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல தான். சேம் அதே மாதிரி இந்த ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுற போது மட்டும்தான் கொஞ்சம் வந்து நமக்கு டஃப்பாக இருக்கும். அதோட செயினை வந்து நல்லா இழுத்து விட்டு பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்லிப் ஸ்டிச் வந்து ரொம்ப சின்ன ஸ்டிச்னால நமக்கு அது தெரிகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எடுத்து விட்டு பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கும். சேம் அதே மாதிரி நெக்ஸ்ட் இருக்கிற ஸ்டிச்சில் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 16 டைம்ஸ் HTC பண்ண போகிறோம். சேம் அதே தான் ரிப்பீட்டடாக வரும். ஓகேங்களா. ஸோ இந்த ரோ ஃபுல்லாகவே நம்ம அப்படி தான் 16 HTC பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 6 ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 6 HTC பேலன்ஸ் இருக்கிற செயினில் போய் நம்ம HTC பண்ணி இந்த ரோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா. ஸோ இதே மாதிரி நம்ம ரோ 3, ரோ 4, ரோ 5 இந்த மாதிரி 3 டைம்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, நான் லாஸ்ட் ரோவோட எண்டுக்கு வந்துட்டேன். கடைசியாக இருக்கிற செயினில் போயிட்டு நான் 6 HTC நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ yarn over பண்ணிவிட்டு செயின் பேக் லூப்பில் இன்சர்ட் பண்ணிவிட்டு யானை கிராப் பண்ணிக்கோங்க. 3 லூப்ஸ் இருக்கும். அது அட் டைமில் சேர்ந்து வெளியே எடுக்கிறோம். இந்த மாதிரி 6 டைம்ஸ் நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ நான் 1 டைம் பண்ணிட்டேன். இப்போ 2nd டைம் பண்ணிகிட்ருக்கேன். 3rd டைம், 4th, 5th டைம் பண்ணுறேன். 6th டைம் பண்ண போகிறேன். ஓகேவா. ஸோ லாஸ்ட் செயினில் போயிட்டு நான் 6th HTCயை பண்ணி இந்த ரோவை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் வரும் நமக்கு ஷேப்பு. ஓகே, இப்போ ஃபைனலாக ஒரு செயின் போட்டுட்டு டர்ன் பண்ணிவிட்டு லாஸ்ட் ரோ வந்து நான் ரோ பண்ணுறேன். ஓகேவா. இந்த மாதிரி நான் ரோ 2 பண்ணியாச்சு. ரோ 3, ரோ 4, ரோ 5 இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகே, நம்ம ரோஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதும் நமக்கு இந்த மாதிரி தான் ஷேப் கிடைக்கும். இப்போ நம்ம இதை எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த இருக்கிற ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கிறதையும் இந்த பக்கம் இருக்கிறதையும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணாலே போதும். குராஸாக பண்ணிவிட்டு இதே கலரில் இருக்கிற எக்ஸ்ட்ராவாக யானை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற யானை வந்து நம்ம வந்து இங்கே வந்து அப்படி சுற்றி டைட் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள் தான். பிகினர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவே பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேசிக் ஸ்டிச்சஸ்லாம் உங்களுக்கு நீங்கள் தெரியலை அப்படின்னா நம்ம சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி டைட்டாக பண்ணும்போதே நல்லா டைட்டாக வந்து ஸ்டிஃபாக பண்ணிக்கிட்டேங்கன்னா அந்த ஷேப் வந்து நம்ம அசையாது, அப்படி இருக்கும் ஸ்டிஃபாக. ஸோ ஓகே, நாட் போட்டுருங்க. பேக் சைட் திருப்பிட்டு இந்த மாதிரி ஒரு 1, 2, 3 ஒரு 3 நாட் போட்டுட்டு நல்லா டைட்டன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஓகேவா. ஸோ பேலன்ஸ் இருக்கிற யானை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபைனலாக நம்ம பவு ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதில் கீச்சன் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஓகே, நீங்கள் இதை ரெடி பண்ணியாச்சு கீச்சனாகவே. இதை நீங்கள் கீச்சனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் கிளிப் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் ஜாயின் பண்ணி அட்டாச் பண்ணி அந்த ஹேர் கிளிப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், க்யூட்டான நம்ம கீச்செயின் வந்து ரெடி பண்ணிட்டோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆண்டனி ஹாட் லூப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.